ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரி, இந்த வேத வசனத்தில் ஆபிரகாமை அழைக்கிறான். அவன் ஆண்டவரை அறியாத தேசத்தில் இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவனை அழைப்பு கொடுக்கிறார். ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் இனத்தையும் விட்டு எல்லாவற்றையும் விட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை நம்பி, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி இவன் என்ன கடந்து வந்தான். இது நாட்கள் போல் அந்நாட்கள் கிடையாது. இந்த நாட்களில் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், போய் குடியிருந்துடலாம், அல்லது வேறு ஒரு மாநிலங்களுக்கு போயிடலாம். ஆனால் அந்நாட்கள் அப்படி கிடையாது. ஒரு தெருவை விட்டு மறு தெருவுக்கு போனாலே மனிதர்கள் பாதுகாப்பு இல்லை. அப்படி பாதுகாப்பு இல்லாதது அன்றைக்கு இவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி அவர் காண்பிக்க தேசத்துக்கு வந்தான். அப்படி காண்பித்த தேசத்துக்கு அவன் வந்த வேளையில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், என் எஜமானனை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், அவரை செல்வ சீமானாக வைத்திருக்கிறார் என்று அவனுடைய வேலைக்காரன் சொல்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வதித்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் நம்மளோடு கூட இருக்கிறபடினாலே நாமும் இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்வோம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். இந்த ஆண்டவர் அவர் சொல்லுகிற வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது, எல்லாம் என்னுடையது. ஆண்டவர் சொல்கிறார், எல்லாம் என்னுடையது என்று சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு வேதனையோடு இருக்கிறீர்களா, கண்ணீரோடு இருக்கிறீர்களா, பாரத்தோடு ஐயோ கடன் பிரச்சனையோடு இருக்கிறீர்களா, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டவராய் இயேசு உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். இப்பொழுது உங்களுக்காகத்தான் அவர் உங்களுடைய வேதனைகளுக்காக அவர் காயப்பட்டார், உங்களுடைய காயங்களுக்காக அவர் காயப்பட்டார், உன்னுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், உன்னுடைய சாபங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உனக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இப்பொழுது நீ விசுவாசித்தால் இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இப்பொழுது நான் உனக்காக ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்டு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு ஜனத்தையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.